நானும் தெளிவாக தான் இருக்கேன். அவனே சொன்னா கூட அவன் வீட்டு விஷயத்துல நான் கண்டுக்கிறதா இல்லை. ஆனா அவன் நம்ம ஃபேமிலி விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆனானா அதுக்கு நீங்களாம் ஒரு காரணம். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே அவன் கிட்ட நம்ம ஃபேமிலி விஷயத்தை பத்தி யாரும் பேசாதீங்க. நான் அவன் கூட கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்களை அப்படியே இருக்க விடுங்க ப்ளீஸ். என்னம்மா இவன்? அவன் பாட்டுக்கு வந்தா என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஷாம் யாரு? அவனும் இந்த வீட்டுக்குள்ள தானே. அவன் வந்து பேசினா நாம எப்படி எதுவும் சொல்லாம இருக்க முடியும்? மா, அவனோட ஃப்ரெண்டு. அவனே பேசாதன்னு சொல்லும்போது நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிக்கிற? விடு. சரி, வாங்க சாப்பிடலாம். சாரி திவ்யா, ஷாம் உங்ககிட்ட அப்படிலாம் பேசிடக்கூடாது. நான் உன்னை கூப்பிட்டு வான் பண்ணிட்டேன். இனிமேல் உங்ககிட்ட அவன் அப்படிலாம் பேச மாட்டான். நீங்க எடுத்திருக்க முடிவு ரொம்ப கரெக்டான முடிவு. தெளிவா இருக்கு. இதை எனக்கு வேணும். எதை கரெக்ட்னு சொல்ற? இதை பாரு திவ்யா, நான் ஷாமை எப்படி குடும்பத்துக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு வான் பண்ணணும், அதே தான் உனக்கும் சொல்றேன். நீயும் அதே மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளனா இன்டர்ஃபியர் ஆகாத. ஷாமுக்கு என் மேல ஒரு மாதிரி பொசிசிவ்னஸ். யாருக்காகவும் அவனால என்னை விட்டு கொடுக்க முடியாது. அவன் அப்படியே பழகிட்டான். அதனால தான் அவன் இப்படிலாம் பிஹேவ் பண்றான். நீ என் ஒய்ஃபுங்கிறதால உன்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும். புரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராது. கொஞ்சம் நில்லு. என்ன எதுவுமே சொல்லாம போற? உங்க ஃப்ரெண்ட் புரிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு வைஃபை நீங்க புரிஞ்சுக்கலையே. என்ன பேசுற? உன்னை புரிஞ்சுக்காமலையா நான் இருக்கேன்? நிஜமா புரிஞ்சிட்டு இருக்கீங்களா? உங்க மேல ஒருத்தர் அன்பா இருக்காருன்னா அது எனக்கு சந்தோஷம் தாங்க. அதுக்கு நான் ஏன் பொறாமப்பட போறேன்? ஆனா அந்த அன்பு உண்மையானதா, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாததுன்னு தெரிஞ்சாதான் நான் சந்தோஷப்பட முடியும். எனக்கு தான் அது தெரியுமே திவ்யா. சரிங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? ஷியாம் அண்ணா உண்மையா தான் இருக்காரு. ஒருவேளை இத்தனை நாளும் அவர் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? ஏய், இந்த மாதிரிலாம் பேசுன அப்புறம் அவ்வளவுதான். வேணாம், விட்டுரு. இதான் பொண்டாட்டியை புரிஞ்சு வச்சிருக்க லட்சணமா? என் ஃப்ரெண்டை பத்தி குறை சொல்றதுதான் பொண்டாட்டியோட லட்சணமா? நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருக்கீங்க. சரிங்க, என்னையும் உங்க நம்பிக்கை கரெக்ட்னு ஒத்துக்குவீங்க? அவர் உங்க திறமையை யூட்டிலைஸ் பண்ணி வளரணும்னு நினைக்கிறாருன்னு நான் சொல்றேன். இல்லன்னு நிரூபிங்க. நீங்களும் அவர் கம்பெனின்னு பார்த்தா அவர் கம்பெனிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாருன்னு நான் நிரூபிக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி தான் அவரும் உங்களை உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டா தான் நினைக்கிறாருன்னு நீங்க நிரூபிக்க முடியுமா? எல்லாத்தையும் தாண்டி இந்த கம்பெனி ஒண்ணுக்காக தான் அவர் உங்களை கூடவே வச்சிருக்காருன்னு நான் சொல்றேன். இல்லன்னு நிரூபிச்சு காட்டுங்க பார்க்கலாம். ஏய், வாய மூடு. கடைசியா உன் புத்தியை காமிச்சிட்டல. இப்படிலாம் ஏத்தி விட்டு எங்களை பிரிச்சலாம் நினைக்கிறல? இல்ல, உங்க ஃப்ரெண்ட் தப்பா இல்லன்னு நம்புறீங்கல்ல, அத நிரூபிச்சு காட்டுங்க. அதுல உங்களுக்கு எந்த பயமும் இல்லையே, அப்புறம் என்ன? முதல்ல அதை பண்ணுங்க. ஏய், திட்டக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அவன் தான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்கிறல்ல. அதத்தாங்க நானும் சொல்றேன். இல்லன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நான் குறுக்க வரவே மாட்டேன். இப்ப என்ன? அவன் என் மேல உண்மையான அக்கறையோட இருக்கானான்னு நீ தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். எனக்கு டவுட்டும் இல்ல, பயமும் இல்ல. அவன் எனக்காக எப்பவுமே எதை வேணாலும் செய்வான். சரி, அப்படின்னா இன்னும் 10 நாளைக்கு கம்பெனிக்கு வர முடியாதுன்னு சும்மா ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஏன்னு கேப்பாரு. என் அத்தை கடைக்கு போறேன்னு சொல்லுங்க. ஏன்? அவசரப்படாதீங்க. உங்களை கடைக்கு போங்கன்னு நான் சொல்ல போறது இல்ல, சும்மா பேச்சுக்கு தான். அப்படி நீங்க சொன்னா நீங்க கம்பெனி மேலே விட்டுட்டு போறீங்கன்னு உங்க மேல கோவப்படுவாரு. நீங்க வேணா பாருங்க. ஆனா உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா அந்த வழியும் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லணும். அவருக்கு அப்படி சொல்ல மனசே வராது. ஏய், எனக்கு நல்லதுன்னா அதை அவன் செய்யும் தான் சொல்லுவான். அப்படி சொல்லிட்டாருன்னா அது போதுங்க எனக்கு. அதுக்கப்புறம் நான் வாயை திறந்தா கேளுங்க. தேவையில்லாம டெஸ்ட் அது இது நீ தான் அசிங்கப்பட போற. பார்த்துக்கிட்டே இரு.
போட்டுமாடி? வேண்டாம்மா. ஆமா, அது ஏதாவது கத்துச்சா? எது? அதான் நைட் ஒன்னு அடைச்சு போட்டு வச்சிருந்தேனே. ஏய், உனக்கு பிடிக்கலன்னா துரத்தி விட்டுரு. எதுக்கு அவனை அடைச்சு வச்சிருக்க? மா, இதுலலாம் நீ தலையிடாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ அந்த சாவி எடுத்துட்டு வா. பொறுக்கி, வெளியில வா. வெளியில வா. என்னடி ஆச்சு? சத்தத்தையே காணோம். எங்கடி ஆளை காணோம்? தெரியலமா. பூட்டை உடைச்சு தப்பிச்சு போயிருக்கான். ஏய், நீ கொடுத்த கொடைச்செல்லாம் அவன் தப்பிச்சு போயிட்டான்டி. இப்ப என்ன பண்ண போற? அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மா, டிஃபன் ரெடியா? டேய், ஐயோ, ஏன்டா கத்தி தொலைற? டேய், நித்யா மேல தானே இருக்கா? நீ போய் அவளை கூட்டிட்டு வாடா. உங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன். நான் போய் உங்க அப்பா கூட்டிட்டு வரேன். போடா. ஏமா, நம்ம வீட்ல சாப்பிடுறதுக்கு நாம ஏமா பயப்படணும்? டேய், கத்தாதடா. அந்த பாவி கேட்டு தொலைச்சிட போறான். என்ன ஏன்டா முறைக்கிற? உங்க அப்பா உன் பொண்ணும் சேர்ந்து அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. தா, அவளே வந்துட்டா. 2 பேரும் சாப்பிட வாங்கடா. நான் போய் உங்க அப்பா கூட்டிட்டு வரேன். சத்தம் போடாம வாங்க. வாங்க வாங்க, வாடா. ஐயோ, எவனுக்கோ பயப்பட வேண்டியதா இருக்கு. மெதுவா மெதுவா, சத்தம் போடாதீங்க. ஏய், எல்லாத்தையும் எடுத்து வை. நான் போய் உங்க அப்பா கூட்டிட்டு வரேன். சத்தம் போடாதீங்க. மெதுவா மெதுவா. என்னங்க, ரெடி ஆயிட்டீங்களா? ஏன், எதுவும் வேலை இருக்கா? இங்க சாப்பிடுறதுக்கே நாக்கு வெளியே தள்ளுது. என்னாச்சு? ஏன் கேட்க மாட்டீங்க? அந்த படுபாவி பையன் என்ன பாடா படுத்துறாங்க. காலையில இருந்து அதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய்ய, இதை செய்யு. கடைசியில அவனுக்கு என்ன வேலைக்காரியாவே ஆக்கிட்டாங்க. அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து திட்டம் போடுறேன்னு அவங்களெல்லாம் ஜெயிக்க விட்டுட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, அவன் வர்றதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க. தெரு தெருவா சுத்திரவனுக்கெல்லாம் என்னால சாப்பாடு போட முடியாது. உங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு நான் கோயில் குளம் எங்கேயாவது போய் உட்காந்துட்டு சாயந்தரமா வரேன். என்னாச்சு உனக்கு? ஏன் புலம்புற? இவ்வளவு நேரம் என்ன இந்தியில சொல்லிட்டு இருக்கேன். சாப்பிடுவாங்க. அட வாங்கண்ணா, கேள்வி கேட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. ஹாய் அங்கிள், வெரி குட் மார்னிங். ஆன்ட்டி செஞ்ச சமையலோட வாசனை ரூமுக்குள்ள இருந்த என்ன அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்துருச்சு. ஆஹா, சூப்பர், பிரமாதம். வாங்க அங்கிள், உட்காருங்க, உங்களுக்காக வெயிட்டிங். அட வாங்க அண்ணா, வாங்க சாப்பிடலாம். வாங்க அங்கிள், வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாமியார் வாங்க, பரிமாறுங்க. வாங்க அண்ணா. தேங்க்யூ. வேணாமா? ஓ, அத்தை, எனக்கு சட்னி சாம்பார் போடுங்க அத்தை.
இந்த சட்னி. ஒரு நிமிஷம். உங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் சொன்னோம். நான் இப்போ இப்படி ஒரு அற்புதமான குடும்பத்தோட இணைஞ்சிருக்கேன்னா அதுக்கு என் நித்யா தான் காரணம். அவ எங்க வீட்டுல பண்ண டார்ச்சரால எங்க அம்மா வீட்டுக்கே வரதில்ல, பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துப்பாங்க. எதுக்கு இவ இப்படிலாம் பண்றான்னு யோசிச்சேன். என் மேல இருக்கிற லவ் தான் புரிஞ்சுக்கிட்டேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நித்யா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்ன ரொம்பவே காதலிக்கிறான். என்ன மாமியார், எங்க லவ் ஸ்டோரி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அதுக்காக இப்படியே மெய் மறந்து நிக்கிறது? எங்க விட்ட லவ் ஸ்டோரி? என்ன லவ்? நிச்சயமா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இங்க பாரு, எங்க எல்லாத்தையும் வெறுப்பேத்துறதுக்கு அப்படி பண்றியா? மச்சான் இல்ல மச்சான், ட்ரூ லவ் ஸ்டோரி. உனக்கு தான் லவ் பண்ண தெரியாதுல்ல, அதான் போட்டுக்குச்சு. ஏன் நித்யா, நம்ம லவ்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிருக்கேன் இல்லையா? நித்யா சாரி சாரி மாமா, சாரி அத்தை. நித்யா நித்யா ஒரு கடி ஜோக் சொன்னா எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ 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 எல்லாத்துலயும் எச்சப்பட்டுருச்சே. ஐயோ நித்யா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நித்யா, நான் கிளம்புறேன். அத்தை, நீங்க ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. என்னங்க, உங்க ஃப்ரெண்டு ஷியாமண்ணா வந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கோங்க ப்ளீஸ். அப்பதான் உங்க ஃப்ரெண்டை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். என்ன பட்டே, எப்படி இருக்கீங்க? வாயா, நல்லா இருக்கேன். எப்படி வரீங்க? ஷாம், நல்லா இருக்கேன்ப்பா. காபி இல்லம்மா, சாப்பிடுமா? இருக்கட்டுமா. மாப்பிள்ள என்னக்கா சொல்றான்? என்னடா அப்படி பாக்குற? யார் இது? படாஷாமே, என்னடா என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்? என்னடா தெரியாத மாதிரி கேட்குற? ஆர்டர் விஷயமா திருவள்ளூர் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஓ அப்படியா, நான் மறந்துட்டேன்டா. சரி, இந்த ஒரு ஆர்டர் மட்டும் நீ போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏன் நீ வரல? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ போயிட்டு வந்துடுறேன். ஏய், நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். டேய், இந்த ஒன்று மட்டும் நீ எடுக்க மாட்டியா? அப்படி என்னடா முக்கியமான வேலை? ஏண்டா என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? சரி விடு, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். இல்லை, நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு. நாளைக்கு வர முடியாதா? ஆமாடா, இன்னும் 10 நாளைக்கு வேலை இருக்கு.
திவ்யாம்மா கடை வேலை இருக்கு, அதை பார்த்துக்கணும். டேய் உனக்கு என்ன பைத்தியம் மாடா பிடிச்சிருக்க? ஏன்னா 10 நாள் வரமாட்டேன்னா வேலையில் என்னத்துக்கிடா வருது? டேய் உன்னை நம்பி தானே அந்த கம்பெனி ஆரம்பிச்சேன். நீ பாட்டுக்கு இப்படியே பண்ணிருந்தேன், எப்படி கம்பெனி எழுத முடியலாமா? லாஸ் ஆகிறதுக்கான அந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். இதுக்கு தான் அந்த கடையை பற்றி யோசிக்காத நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ பார்த்து என்ன ஆச்சுன்னு? இப்போ அந்த கடை நமக்கு எதுக்கு? நமக்கு பிஸ்னஸ் இருக்கு, அதை நல்லபடியாக ரன் பண்ணுவோம். அடுத்து வேற பிஸ்னஸ் பற்றி யோசிப்போம்டா. நீ பாட்டுக்கு இப்போ அந்த 10 நாள் வரமாட்டேன்ட்டேன்னா அந்த லாஸ்லாம் எப்படி சரி கட்டுறது? பேங்க் லோன்லாம் எப்படி கட்டுறது? பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட கேட்டு தானே ஆரம்பித்தேன். அப்போ என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் நானே கூட இருந்து பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? இவர் நீ கடைக்கெல்லாம் ஒன்று போவேனா? திவ்யாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, ஸ்ட்ரிக்டாக சொல்லு கடைக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லு. டேய் நம்ம கம்பெனி ஒரு நாள் ரன் ஆகலைன்னா கூட லாஸ் நமக்கு இருக்குடா. ஆனால் அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாதுடா. நான் சொல்கிறது கேளு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. அவன் ஃபோன் பண்ணிட்டு உடனே கிளம்பு, நம்ம போகலாம். பாத்தீங்கல்ல இப்போ என்ன நடந்துச்சு? கடைசியில நான் சொன்னது தானே நடந்துச்சு. நம்ப மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்க. இப்போ ஒத்துக்கிறீங்களா? நல்ல வேளை நான் சொன்ன மாதிரி நீங்க இவர்கிட்ட பேசுனீங்க, அதனால உண்மை வந்துச்சு. இல்லனா என்னால நீங்க அனாவசியமா தப்பா நினைச்சிருப்பீங்க. அவருக்கு எல்லாத்த விட அவர் கம்பெனி தான் முக்கியம், அதுல வர வருமானம் பாதிக்கப்படும்னு கோவப்படுவார்னு சொன்னல. கடைசி வரைக்கும் எங்க அம்மா கூட சேர விட மாட்டார்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க கடையை பாத்துக்கிறேன்னு சொன்னதும் எப்படி கோவப்பட்டார்னு பாத்தீங்களா? உங்களை வச்சுதாங்க அவருக்கு வருமானம். அது வரலன்னா உங்களை வெறுத்துருவாருன்னு சொன்னல. இப்ப அதான் நடந்துச்சு.